சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரல் தான், அதாவது லிவர் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 400 கிராம் லிவர் இருக்கும், அதாவது ஈரல் ஹார்ட் எல்லாம் சேர்த்து. இது நல்லா சுத்தமாக கழுகிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன். இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். உப்பு, கருவேப்பிலை, மஞ்சள்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை நம்ம மாற்றிட்டு அதே மண்சட்டியில் தாளிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு இல்லை, சோம்பு தான் போட போகிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பெரிய வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு போடுறேன். அப்போ தான் அது தனித்தனியாக சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 துண்டு, 1 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 தண்டு அளவுக்கு போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நாம் ஈரல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசால் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஏன் பச்சை கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தண்டு மல்லி இலையும் ஒரு தண்டு அளவுக்கு, ஒரு தண்டில் இருக்க புதினாவும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சேன். அதுதான் இப்போ அதில் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறணும். இதுக்கு மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகுத்தூள் தான் இதில் வாசனை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொடியெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த லிவர் இதில் போட்டுக்கலாம். ஈரலை, ஹார்ட்டு எல்லாம் சேர்ந்தது தான் அது. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா இதில் சேர்ந்து வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நாம் எடுத்து பரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து நான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இறக்கி வைக்கிறதா இருந்தாலும் கூட இறக்கி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட
ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வேக வச்சுக்கலாம். நான் இன்னொரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் மசாலா சூப்பராக அதில் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நம்ம இறக்கி வச்சுட்டு இதை வந்து மல்லி இலை போட்டு இறக்கிக்கிடலாம். இப்போ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.